நீதிமொழிகள் 5:22 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனை அவனுடைய பாவங்கள் சூழ்ந்து கொள்ளும். சாத்தான் ஒரு பாவ கைத்தினாலே கட்டி விடுகிறான். நல்ல ஒரு ஆளை சுற்றி கைத்தினால கட்டிட்டா, எலும்பு நட நீ சரியாகுன்னு சொன்னால் எப்படி? கட்டி வைக்கப்பட்டிருக்குதையா, கட்ட அவிழ்த்து விடணும். அப்போ சாத்தான் ஒரு மனிதனை பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான், மதுபானத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான், போதை வஸ்துகளுக்கு அடிமையாக்கி விடுகிறான். ஒரு சகோதரி பாருங்க, அவங்க 15 வருஷத்துக்கு மேலே இந்த சீரியலில், டிவியில் சீரியல்லாம் போடுறாங்களே, சொன்னோன்னே சிரிப்பு வருத முகத்தில், அதில் தெரியுதில்ல. அந்த அம்மா 15 வருஷமாக தினம் 10 மணி நேரம் சீரியல் பார்க்குமா. யோசித்து பாருங்க, அப்போ குடும்பம் விளங்குமா? அப்போ சமையல்லாம் எப்படி பண்ணுங்க? அது டிவியை பார்த்துக்கிட்டே தான் சமையல். கணவர் வந்து சாப்பாடை எடுத்து வைப்பான்னா, எல்லாம் டேபிளில் இருக்கு சாப்பிடுங்க, நான் இன்னும் சீரியல் பார்க்குறாரு. சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. இது திருந்தாத ஜென்மம்னு அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். பிள்ளைகள் ஸ்கூலில் இருந்து வரும், பிள்ளைகள் வந்து அம்மா நீ வந்தால் அங்கே காப்பி வச்சுறேன், இப்படி குடிச்சிக்கப்போ விரட்டி விட்டுறாரு. அது தினம் 10 மணி நேரம் கிரகிக்க முடியுது அவங்களுக்கு. அவங்களே என்கிட்ட சொன்னது சாட்சியில், நான் சீரியல் பார்க்கலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும், மென்டல் மாதிரி ஆயிரும், கோபமாக வரும், கரண்ட் போயிட்டேன்னா அவ்வளோதான், கணவர் மேலே கோபம் வரும், பிள்ளைகள் மேலே கோபம் வரும். சாத்தான் சிக்க வச்சுட்டான், அடிமையாக்கி விட்டான். இது இல்லாட்டா நீ மென்டல் மாதிரி ஆயிடுவான்னு. அதுதான் பிசாசனுடைய கிரியை. நம்முடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்த்த போது தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இந்த மாதிரி இது பாவம். அது வரைக்கும் தெரில, யாருமே சொல்லலை. ஏன்னா இப்போ சர்ச்சிலையும் சொல்கிறது இல்லைல்ல, பாவத்தை பாவம்னு சர்ச்சிலையும் பேசுகிறது இல்லை. இப்போ சபையில் வேறு மாதிரி மாறி போச்சு. அப்போ எங்கே போவாங்க? விடுதலை வேணும் அப்படின்னு கண்ணீரோடு அழுது ஜெபிச்ச போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கினார். ஆண்டவர் தொட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறி போகுது. அப்போ அதை அடிமையாக்கி வச்சிருந்தது என்னது? ஒரு பிசாசின் ஆவி. அந்த ஆவி என்னை விட்டு வெளியேறி போகிறத நான் உணர்றேன், என்னால் பார்க்க முடியுது. 15-20 வருஷமாக அடிமையாக இருந்த நான், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் சீரியல் பார்த்து கொண்டிருந்த நான், அன்றைக்கு விடுதலான அந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம், அந்த ஆசை போய்விட்டது, எண்ணம் போய்விட்டது, அதை பார்க்கணும் சிந்தை வரவில்லை, ஆண்டவர் மாற்றிவிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்தது ஒரு பிசாசின் ஆவி. இந்த பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு வந்தார்.